ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா அப்படிங்கிற ஃபேமஸ் பிளேயோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஷேக்ஸ்பியரை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஒரு இங்கிலீஷ் பிளே ரைட், போயட் அண்ட் அன் ஆக்டர். இவரை கிரேட்டஸ்ட் ரைட்டர் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ த வேர்ல்ட்ஸ் ப்ரீ எமினன்ட் ட்ராமாட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரை இங்கிலாந்து நேஷனல் போயட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ த பேட் ஆஃப் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாம்லெட், மேக்பெத், ஜூலியஸ் சீசர், த டெம்பஸ்ட், ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா, ரோமியோ ஜூலியட், கிங் லியர், அ மிட்சம்மர்ஸ் நைட்ஸ் ட்ரீம். இப்போ இந்த பிளேயோட கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். கிளியோபேட்ரா யாருன்னா த குவீன் ஆஃப் எஜிப்ட். இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க அண்ட் கன்னிங்காகவும் இருப்பாங்க. மார்க் ஆண்டனி யாருன்னா கிளியோபேட்ராவோட லவ்வர் அண்ட் ஆல்சோ இந்த ரோமன் எம்பையரை ரூல் பண்ணுற 3 ரூலரில் ஒருத்தராக இருப்பார். ஆக்டேவியஸ் சீசர், இவர் யாருன்னா ஜூலியஸ் சீசரோட அடாப்டட் சன் அண்ட் ஆல்சோ இந்த 3 ரூலர் ரோம ரூல் பண்ணுறாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் தான் இவர். லெப்பிடஸும் அந்த 3 ரூலரில் ஒருத்தர் தான். ஃபுல்வியார்னா மார்க் ஆண்டனியோட ஃபர்ஸ்ட் வைஃப். ஆக்டேவியா யாருன்னா ஆக்டேவியஸ் சீசரோட சிஸ்டர் அண்ட் ஆல்சோ மார்க் ஆண்டனியோட செகண்ட் வைஃப். எரோஸ் யாருன்னா ஆண்டனியோட யங் சர்வன்ட். எனோபார்பஸ் இவர் ஆண்டனியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ அ ட்ரஸ்டட் லெப்டினன்ட்டாக இருப்பார். செக்டஸ் பாம்பே இவர் தான் இந்த கதையோட வில்லன். இவங்க மேலே வார் பண்ணி ரோமை கேப்சர் பண்ணணும்னு நினைப்பாரு. இப்போ இந்த கதை என்னன்னு பார்த்துடலாம். ட்ரையம்ரேட் அப்படின்னா என்னென்னா 3 பேர் சேர்ந்து ஒரு நாட்டை ரூல் பண்ணாங்கன்னா அதுதான் ட்ரையம்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ரோம் நாட்டை யார் ரூல் பண்ணுறாங்கன்னா மார்க் ஆண்டனி, ஆக்டேவியஸ் சீசர், லெப்பிடஸ். இவங்க 3 பேரும் ஒரு ட்ரையம்ரேட்டாக இருந்து ரோமை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூலியஸ் சீசர் இறந்த பிறகு மார்க் ஆண்டனியோட ஸ்பீச் ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ட்ரையம்ரேட்டில் ஒருத்தராக ஆனார். இவர் எப்படிப்பட்ட ஆள்னா ஒரு போர் குணமுடையவர், ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரூலர்னே சொல்லலாம். மார்க் ஆண்டனி எஜிப்டில் அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற சிட்டியில் இருக்கிற குவீனான கிளியோபேட்ராவை லவ் பண்ணுறாரு. கிளியோபேட்ராவும் இவரை ரொம்பவே லவ் பண்ணுறாங்க. அதனால இவர் ரோமில் இருக்க இவரோட டியூட்டிஸ், கடமைகள் இது எல்லாத்தையும் மறந்து அங்கேயே கிளியோபேட்ராவோடையே தங்கியிருக்காரு. ஆண்டனி ஒரு விச் கிராஃப்ட் பண்ண மாதிரி பிஹேவ் பண்ணுவார். அதாவது ஒரு மாய வலையில் விழுந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவார். எப்போதும் கிளியோபேட்ரா கூடயே இருக்கிறாரு. இங்கே ரோமுக்கு வரதே இல்லை. இந்த மாதிரி இருக்க சமயத்தில் ரோம்லேருந்து 2 நியூஸ் ஆண்டனிக்கு வருது. ஒன்று, இவரோட ஒய்ஃபான ஃபுல்வியா இறந்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ செக்டஸ் பாம்பே ஒரு த்ரெட் கொடுத்துருக்கான், ரோமுக்கு வார்க்காக கூப்பிடுறான் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த நியூஸை கேட்டு ரோமுக்கு இப்போ திரும்ப வராரு ஆண்டனி. ஆனால் கிளியோபேட்ராக்கு ஆண்டனி அனுப்ப சுத்தமாக விருப்பமே இல்லை. வேற வழியே இல்லாமல் தான் அனுப்பி வைக்கிறாங்க. கிளியோபேட்ரா கூடயே எஜிப்டில் தங்கி இருக்கிறது, இங்கே இருக்க இவரோட கடமைகளை செய்யாமல் இருக்கிறது, இது எல்லாமே ஆக்டேவியஸ் சீசருக்கு ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்தும். அதனால இப்போ என்ன பண்ணுறாருன்னா இவரோட ஒய்ஃபான ஃபுல்வியா இறந்துட்டாங்க இல்லையா, அதனால ஆக்டேவியஸ் சீசரோட சிஸ்டரான ஆக்டேவியாவை ஆண்டனிக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்ட கிளியோபேட்ராக்கு பயங்கரமாக கோவம் வரும். இதை சொன்ன மெசஞ்சர்ஸை கூட இல் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் ஆக்டேவியா தன்னை விட அழகுலையும் டேலண்ட்லையும் குறைவானவ தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே காம் டவுன் ஆகிடுவாங்க. இப்போ மார்க் ஆண்டனி செக்டஸ் பாம்பே கிட்ட வார்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணுவாங்க. இந்த ட்ரையம்ரேட்டில் இருக்க 3 பேர்கிட்டையும் பாம்பே பேசினதில் அமைதி பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆயிரும். அதனால என்ன பண்ணுவாங்க, பாம்பே இவங்க எல்லாத்துக்கும் ஃபீஸ்ட் கொடுப்பாரு, அதாவது ஒரு விருந்து கொடுக்குறாரு. அதில் பாம்பேயோட சபார்டினேட்டாக மெனாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன சொல்லுவார்னா இந்த 3 பேரையும் நம்ம கொன்றலாம், அப்போ நீங்கள் ரோமோட ரூலராக ஆயிடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பாம்பே இல்லை, அதெல்லாம் தப்பு, நம்ம அமைதி பேச்சுவார்த்தை ஓகே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபீஸ்ட்டுக்கு வந்தவங்கள இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அது தப்பு அப்படின்னு அவரோட சென்ஸ் ஆஃப் ஹானரை இந்த இடத்துல காட்டுறாரு. இப்போ மார்க் ஆண்டனி அவரோட செகண்ட் ஒய்ஃபான ஆக்டேவியாவை கூட்டிட்டு ஏதென்ஸ்க்கு போவார். இப்படியே அங்கே கொஞ்ச நாள் போகுது. இப்போ ரோமில் என்ன நடக்குதுன்னா ஆக்டேவியஸ் சீசர் ஃபுல் கண்ட்ரோலையும் அவர் கையில் எடுத்துக்கிட்டாரு. ஆண்டனியும் கண்டுக்கவே இல்லை, லெப்பிடஸையும் கண்டுக்கவே இல்லை. ஆக்டேவியஸ் சீசர் தான் அங்கே ஃபுல் கண்ட்ரோலில் இருக்காரு. இப்போ ரோமோட ஒன் அண்ட் ஒன்லி ரூலர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆக்டேவியஸ் சீசர் தான் அங்கே ஃபுல் கண்ட்ரோல் அவர் கையில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஆக்டேவியஸ் சீசருக்கும் ஆண்டனிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சரி செய்யணும்னு சொல்லி ஆக்டேவியா நினைக்கிறார். ஆனா ஆண்டனிக்கு இங்க நடக்கிறது எதுவுமே பிடிக்காம ஈஜிப்ட்கே திரும்ப போறாரு. ஆண்டனி போனனால ஆக்டேவியா இப்ப அவளோட பிரதரான ஆக்டேவியஸ் சீசர் கிட்டயே போயிருவா.
இதனால ஆக்டேவியஸ் சீசருக்கு பயங்கர கோபம் வரும். ஏன் அப்படின்னா கிளியோபேட்ராவை குயின்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சுக்கிறதும் தான் தங்கச்சியை ஏமாத்தினதும் பயங்கரமாக கோபம் வரும் ஆக்டேவியஸ் சீசருக்கு. அதனால ஆக்டேவியஸ் சீசர் எஜிப்டை கேப்சர் பண்ணுறக்காக வார்க்கு கூப்பிடுவார். மார்க் ஆண்டனியை பற்றி முன்னாடியே சொல்லியிருப்போம். அவருக்கு நல்ல போர் குணம் உண்டு. அவர் ரொம்ப தைரியமான ஒரு சோல்ஜர். ஆனால் அவரோட எல்லா பலமுமே எங்கே நடக்கும்னா லேண்டில் மட்டும்தான் நடக்கும். நிலத்தில் போர் புரியும் போது மட்டும்தான் எல்லா பலமும் அவருக்கு இருக்கும். அதே மாதிரி ஆக்டேவியஸ் சீசர் எப்படின்னா கடலில் போர் புரியும் போது தான் அவருக்கு எல்லா பலமும் இருக்கும். ஆனால் இது எல்லாமே தெரிஞ்சுமே ஆண்டனி சீசரை சீ பேட்டிலுக்கு கூப்பிடுவார். கூட கிளியோபேட்ராவோட ஆர்மியும் கூட எடுத்துட்டு போறாரு. கிளியோபேட்ரா என்ன ஆகுறானா பாதி போர்லயே ரொம்ப பேனிக் ஆகி திரும்ப போயிடுவா. அவ போனனால அவளோட ஃப்ளீட்ஸும் அவ பின்னாடியே போயிடும். கிளியோபேட்ராவும் அவளோட ஃப்ளீட்ஸும் போனனால ஆண்டனி போர்ல தனித்து விடப்பட்டாரு. இதனால ஆண்டனிக்கு பயங்கர கோபம் வரும். போர்ல என்ன நடுவில் விட்டு இப்படி அவ ஓடலாமான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. எப்படியும் ஆக்டேவியஸ் சீசர் தான் வின் பண்ணுவான் அப்படின்னு எல்லாருக்கும் புரிஞ்சனால மார்க் ஆண்டனி பக்கம் இருக்க ஆர்மி கூட சீசர் பக்கம் போயிடுவாங்க. எனோபார்பஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னா ஆண்டனியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ லெஃப்டினன்ட். அவரும் அட்லாஸ்ட் எதுவும் சகிச்சுக்க முடியாமல் ஆண்டனியை தனியாக விட்டுட்டு சீசர் பக்கம் போயிடுவார். ஆனால் ஆண்டனி இதை நினச்சி எதுவுமே ஃபீல் பண்ணலை. ஏன்னா இத்தனை நாள் ஆச்சு என் கூட லாயலாக இவன் இருந்தானேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு கிஃப்டை அனுப்பி விடுவார். இந்த கிஃப்டை பார்த்த எனோபார்பஸ்க்கு ரொம்ப அஷேமாக ஃபீல் ஆகும் அண்ட் ஆல்சோ ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அவன் இறந்துருவான். இதே வார் செகண்ட் டைம் நடக்குது. அப்பையும் கிளியோபேட்ராவோட ஃப்ளீட்ஸ் ஆண்டனியை தனித்து விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ ஆண்டனிக்கு பயங்கர கோவம் வரும். ஆண்டனி கிளியோபேட்ரா இந்த மாதிரி விட்டுட்டு போனதை நினச்சி ரொம்பவே கோவப்படுவார். இவ சீசருக்கு ஹெல்ப் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுவார். கிளியோபேட்ரா ஆண்டனியோட கோவத்தை பார்த்து பயந்து மானுமெண்ட்டில் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ கிளியோபேட்ரா இறந்துட்டதா ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த நியூஸை கேட்டோன்னே ஆண்டனிக்கு எல்லா கோவமும் மறைஞ்சு அவ மேலே வச்சிருக்க அந்த லவ் தான் அவர் மைண்டுக்கு வருது. கிளியோபேட்ரா இறந்துட்டான்னு தெரிஞ்சு அவரோட சர்வெண்டான எரோஸை கூப்பிட்டு என்னை கொன்று அப்படின்னு சொல்றாரு. ஆனா எரோஸ் கொல்ல மாட்டாரு. அதனால ஆண்டனி தன்னை தானே குத்திக்குவாரு. குத்துனதுல ஆண்டனி இறந்திருக்க மாட்டாரு. ஹெவியா இன்ஜூர் ஆயிருப்பாரு. இவரோட சர்வெண்ட்ஸ் எல்லாம் இவரை கிளியோபேட்ராவோட மானுமெண்ட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க. அப்போ கிளியோபேட்ராவை உயிரோட அவர் பார்க்கறாரு. பார்த்துட்டு ஆக்டேவியஸ் சீசர் கிட்ட நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில வேர்ட்ஸ் பேசிட்டு அவரை உயிரை விட்டுருவாரு. கிளியோபேட்ரா ஆண்டனி இந்த மாதிரி செத்து போவார்னு நினைக்கவே இல்லை. அப்புறமா உண்மையை சொல்லிக்கலாம் தான் நினைச்சிருப்பாங்க. ஆனால் இப்படி அவர் இறந்து போவார்னு அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதே சமயம் போர்ல வின் பண்ண ஆக்டேவியஸ் சீசர் அலெக்சாண்ட்ரியாவை கேப்சர் பண்ணிடுவான். ஆண்டனியை கொல்லணும்னு நினைப்பான். அண்ட் ஆல்சோ கிளியோபேட்ராவை ஒரு வார் பிரிசனரா அதாவது கைதியா ரோம்ல ஒரு பரேட் பண்ண வைக்கணும்னு நினைப்பான். இது மூலியமா கிளியோபேட்ராவை ஹியூமிலியேட் பண்ணணும், அதாவது அவமானப்படுத்தணும்னு நினைப்பான். கிளியோபேட்ரா ஆண்டனி இறந்ததையும் இந்த ஆக்டேவியஸ் சீசரோட இந்த பிளானையும் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. அதனால கிளியோபேட்ரா என்ன டிசைட் பண்றானா இவளோட மானுமெண்ட்டுக்கு நிறைய ஆஸ்பை கொண்டு வர சொல்லி சர்வன்ஸ் கிட்ட ஆர்டர் பண்ணுவா. ஆஸ்ப் அப்படின்னா ஒரு வகையான பாம்பு. இது அத்திப்பழத்துல இருக்கும். அந்த ஆஸ்ப் அப்படிங்கிற வகையான பாம்பை அவளோட பிரெஸ்ட்ல விட்டு கடிக்க வச்சு அவளும் இறந்துருவா. என்னதான் ஆண்டனி ஆக்டேவியஸ் சீசருக்கு ஒரு எனிமியா இருந்தாலும் இந்த லவ்வை ரொம்ப மதிக்கிறாரு. ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா இவங்க உண்மையாலுமே ஒரு உண்மை காதல் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் ஒன்னாவே பரி பண்ணிட்டாரு. இப்படிதான் இந்த பிளே எண்ட் ஆகுது. தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த பிளே ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா.